சங்கீதம் 136 வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளின் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகே அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வு நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகம் உள்ள யாவுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அதுபோல ஏசாயா 12ஆம் அதிகாரம் நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்லுவோம். அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே, என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரிகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவரே, நீ சத்தமிட்டு கெம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். சங்கீதம் 31ஆம் அதிகாரம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்களுக்கு எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீர் எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களே அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையிலிருந்து என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்கள் விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன்.
துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிடுச்சு. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தம் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாரும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்பிவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேலும் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்திற்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கும் அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் நீங்கள் எல்லாம் நிலமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காடு போயிட்டு தலைகளை தாழ்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் எங்கள் தலையை தாழ்த்தி ஆண்டவரே எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆண்டவரே அப்பா அவர்கள் தொழுது கொண்டது போல, ஆண்டவரே அப்பா அவர்கள் தொழுகை அங்கீகரித்தது போல, ஆண்டவரே அப்பா எங்களுடைய தொழுகை அங்கீகரித்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் பெருமையாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே நீர் பெருகமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிழ்ப்படட்டும். நீரே உயர்ந்திருக்கிறாங்க தகப்பனே. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் சாட்சியின் பகுதி பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விளைவுகளே. ஆமென், ஆமென். சங்கீத தலைகளை தாழ்த்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வமே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே நீர் பெரியவராய் இருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த சங்கீத பகுதியில் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா என்னை மறுத்து நீங்க பேசுங்கப்பா.
ஆண்டவரே அப்பா, இன்னும் வேதத்தை தியானிக்கக்கூடிய அறிவு என்று அதிகமாய் தாங்க ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கப்பா. வேதத்தை ஆண்டவரே அனிதினமும் ஆண்டவரை வாசிக்கணும், இதை நேசிக்கணும், உம்மோடு நெருங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக எனக்கு தாங்க பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திடும். ஆமென். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறணும். இந்த இடத்துல பார்க்க தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறணும் என்று அவர் ஜெபிக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் சரியா மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். அதே போல நாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது நம்மளை யார் நடத்தியிருப்பாங்க? நம்ம பெற்றோர்கள் நடத்தியிருப்பாங்க, அவங்க தான் நடத்தியிருப்பாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கை என்று வரும்பொழுது நம்முடைய நண்பர்கள், அப்புறம் மகான்கள், அறிவாளிகள்லாம், இந்த தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களெல்லாம் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அவங்க நடத்தி செல்வாங்க. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் நடத்துறோம். அதே போல நம்முடைய ஆத்மாவை நடத்துறது கர்த்தர் தான். நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பு தந்து ரட்சிப்பின் வழியில் நடத்துகிறது கர்த்தர், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான். ஆத்மாவை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் என்னை நடத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கை அவர் கையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் நம்மளை ரட்சித்து நம்ம ஆத்மா இந்த பாதாளத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க அவர் மட்டும்தான், அவரால் தான் முடியும். அவர் தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார், நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவனத்தில் வர்றான். அதான் சங்கீதக்காரன் இந்த வசனத்தை தான் சொல்கிறான். ஆண்டவரே சங்கீதம் 33:3 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நீர் எனக்கு வழிகாட்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை தாவீது ஒப்பு கொடுக்கிறார். அதே போலதான் இந்த ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அவங்க மரணத்தை சந்திக்கும் போது, அவனுடைய ஆத்மா உயிர் பிரியும் போது அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அப்பொழுதுதான் அந்த நடுக்க திகில் அவங்கள பிடிக்கும் ஆண்டவரை அறியாத சமயத்துல. அதே போல அந்த பாவத்து நிமித்தம் அந்த மனிதர்கள் மரிக்கும் போது, பாவத்தோடு மரிக்கும் பொழுது அவர்களை அசுத்த ஆவி கொண்டு செல்லும் போது அந்த பாதாளத்துக்கு போதுதான் அவங்க ஒளிய விரும்புவார்கள். ஆனால் அப்பந்தான் அவங்களுக்கு மனதை திறக்கப்படும். அப்பதான் உண்மையான தெய்வத்தை அவங்க தெரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம சொன்னோம்னா தெரிஞ்சிக்க முடியும். அவங்க நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அறிய மாட்டாங்க. ஆனா நம்ம அதுல இருந்து அந்த மரண ஆக்கிரமிப்பிலிருந்து நம்ம ஆண்டவர் அதுல இருந்து நம்ம காத்து கொண்டாரு. நமக்கு பாதாளம், இப்ப பாதாளம் நரகம் பரலோகம் நம்ப மாட்டான். ஆனா நம்ம அதுல இருந்து ஆண்டவரை நம்ம காத்து நம்ம சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு ஆண்டவரை நம்ம தொழுது கொள்றோம். அவங்க அறியாத ஜனங்கள் அவங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆண்டவர் அந்த ஆத்மா என்ன ஆகுது, இந்த உலகத்துல அவங்க நல்லா இருக்கலாம், ஆனா மரிச்சு போனா அவங்களுடைய ஆத்மா வீணாகி போயிடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில நம்ம வழி நடத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஆண்டவரோட நம்ம நெருங்கி வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே போலதான் சங்கீதத்துல 32வது அதிகாரம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். முதல்ல என்ன சொல்ற, உன்னை வழி நடத்துவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு எல்லாம் ஆலோசனை சொல்லுவேன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதே போல ஏசியா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்பது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினைவுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நீரூற்றை போலவும் இருப்பார். ஆண்டவர் அடுத்து நடத்துகிற வருகிற பாதை ஒரு திருப்திகரமான ஒரு பாதை. வறட்சியான காலத்துல கூட எலும்புகளை நினைவுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் எப்படி செழிப்பாக இருக்கிறதோ,
வற்றாத நீரூற்று கிணறு எப்படி தண்ணீர் நிரம்பி வழிகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளமாக நிரப்பப்பட்ட அனுபவத்தினால கடந்து வருமாமா. அதே மாதிரி எரேமியா 21 அதிகாரம் 8வது வசனம், பின்னையும் அவர் இந்த வசனங்களை நோக்கி, இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் நமக்கு முன்னாதான் வச்சிருக்காரு. மரண வழி இருக்கு, ஜீவன் வழியும் இருக்கு. மனுஷனுக்கு தோன்றுகிற வழி என்று செம்மையான, அவன் தோன்றுகிற வழியெல்லாம் எப்படி இருக்குமாமா, செம்மையான வழி என்று நினைக்கிறான். ஆனா அது தவறான வழி. ஆண்டவர் என்ன, அது நம்ம நினைக்கிற வழியெல்லாம் நம்மளுக்கு செம்மையானது அல்ல. ஆண்டவர் என்ன வழி வச்சிருக்காரோ அந்த வழிப்படி நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் அது வந்து நம்மளுக்கு நல்ல வழி, ஜீவனுக்குள்ள வழியாக இருக்கிறது. அதே போல ஏசாயா 48 அதிகாரம் 17வது வசனம் சொல்லப்படுது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்க உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் நம்ம நல்ல வழியில நடத்த முடியும். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நம்மளுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். ஆண்டவர் வழியில தான் நம்ம நடக்கணும். அவர் தான் நமக்கு வழிகாட்டுகிற தெய்வம். நம்மளை தான் அவர் கடைசி வரைக்கும் அவரை தான் நம்மளை நடத்தணும். நம்ம ஆவிய ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் அவரோட கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை நல்ல வழியில, அவருடைய வழியில நடத்துவார். நம்ம ஆத்மாவுக்கு அவர் நியாயாதிபதியா இருக்கு. நம்மளோட ஆத்மா எல்லா விதத்திலும் தப்பி வைத்து நம்ம பரலோகம் கொண்டு போய் செல்றதுக்கு அவர் போதுமானவராக இருக்கார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல செய்தி இருக்கு. தாசனை கரங்களை தட்டி நம்ம அழைப்போம். கர்த்தர் அற்புதமாக இந்த வார்த்தைகளை கொடுத்தார். கர்த்தர் பேசின வார்த்தை. அல்லேலூயா. மாம்சீகத்துல பேசலாம் முடியாது. அப்படின்னா மாம்சத்துல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு என்ன பண்ணாது, வெளிப்படாது. வெளிப்பட்டாலும் அப்படியே நம்ம எடுத்தாலும் அதாவது போய் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா. தாசனை இன்னும் அதிகமா எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவாராக. நம்முடைய எல்லா சோதனை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மளை வழி நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு உற்சாகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கடந்த வாரத்துல உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், எலியாவை அந்த அக்கினி இறக்கின அந்த வார்த்தைகளை குறித்து பேசலாம் என்று நான் சொன்னேன். இப்பொழுது ஆண்டவர் நான் இந்த வாரம் நான் அதை பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, அதனுடைய சாரம்சமாக அதனுடைய வெர்சன் 2, அதாவது அந்த அதனுடைய அடுத்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதன்படி இன்னைக்கு அந்த வார்த்தையின்படிதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ வார்த்தைக்கு நேராக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த ஆராதனை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேத பகுதியை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். செய்தி பகுதியை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்களை நடத்துகிற இந்த வார்த்தையை கர்த்தர் தாமே கொடுத்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மாம்சத்துக்குரிய சரீரம் மறைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்து கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்து கர்த்தரே எல்லா சூழலும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனிதனுடைய சுயம் எழும்பாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே மனிதனுடைய சுயத்தை தள்ளி கர்த்தருடைய ஆவியானவரே பலப்படும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. எல்லாருக்கும் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமுள்ள ஆவிதான் கர்த்தருக்கு தேவை. உற்சாகமுள்ள ஆவிதான் கர்த்தருக்கு தேவை. உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருந்தோம்னா என்ன ஆயிருந்தீங்களா?
அந்த சோர்வு பிசாசுக்கு சாதகமாய் மாறிவிடும். அந்த சோர்வு என்னவாயும் பிசாசுக்கு சாதகமாய் மாறிவிடும். இவன் என்ன சோகமா இருக்கிறான், அப்ப இவங்கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து நம்ம போய் என்ன பண்ணுவோம், போய் பேசுவோம், பேசி நம்மளை டைவெர்ட் பண்ணி விடுறது. டைவெர்ட் பண்ணி வேண்டாம், போயிடலாம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம். அப்படி ஒரு உள்ளுணர்வு நம்மளை என்ன பண்ணும், நம்மளை உள்ளுணர்வு அப்படி ஒத்துக்க வச்சு அப்ப என்ன பண்ணிடும், வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு நம்மளுடைய சிந்தனைய என்ன பண்ணிடும், சிதறடிக்க பண்ணி நம்மளுடைய சிந்தனை வேறு பக்கம் போயிடும். இது பிசாசின் தந்திரமான செயல்கள். அல்லேலூயா. எனக்கு அந்த மாதிரி காரியங்கள் அநேக இடத்துல நடந்தது. அப்போ ஒரு முறை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், காண்பித்து கொடுத்தார். இப்ப இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கு, இதை நீ எப்படி மேற்கொள்ளணும், ஆவியினாலும் எப்படி ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை நம்மளால மேற்கொள்ள முடியும். அடுத்த காரியம், வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது அதை மேற்கொள்ள முடியும். அடுத்த காரியம், பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நம்ம அந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாய் பற்றி கொண்டோமானால் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களாக இருக்கட்டும், பிசாசு தந்திரமாய் செயல்படுகிற காரியங்களாக இருக்கட்டும், அதிலே நாம் ஜெயிக்க முடியும். அதை நாம் ஜெயிக்க முடியும். அதை ஜெயிக்க வேண்டும் என்றால் சில மாம்ச சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருப்பதே நலமாயிருக்கும். சில மாம்ச சிந்தனைகள், சில மாம்ச போராட்டங்கள், சில மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருந்தோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிறவராய். 12 பேர் 3 வருஷம் ஒன்னாவே கூட இருந்தாங்க. 12 பேரும் 3 வருஷம் கர்த்தருடைய கூடவே இருந்தாங்க. அதுல 2 பேர், ஒருத்தன் விழுந்தா போதும் விழுந்தடிச்சு ஓடி போனார். கர்த்தர் யார் என்றே தெரியாது என்று சொன்னார். ஒருத்தரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை காட்டி கொடுக்கவும் துணிந்தார். அன்று இரவு திருவிருந்து ராபோத்தில் எடுக்கும் பொழுதே சொல்லுகிறார் கர்த்தர், என்னோடு கூட பந்தியில அமர்ந்திருக்கிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று. அப்போது கூட அவனுக்கு என்ன வரல, உணர்வு வரல. அவனுக்கு உணர்வு வராமல் இருந்தவனை கர்த்தர் சொல்கிற, என்னோடு கூட பந்தியில அமர்ந்திருக்கிறவன், என்னோடு தொய்த்து கொடுக்கிற இந்த பந்தியை யாரும் புசிக்கிறானோ அவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று. அப்படி இருந்த பொழுதும் அவனுக்கு என்ன வரல. ஏனென்றால் பிசாசு அவனுக்குள் புகுந்து பொருளாசையை கொடுத்து பணாசையை கொடுத்து அவனை என்ன பண்ணிருச்சு, வஞ்சிக்கப்பட வைத்து அவன் விழுந்து போகும்படியாய் அவன் வயிறு வெடித்து சாகுற அளவுக்கு அவனை கொண்டு போய் விட்டது. அல்லேலூயா. நமக்கே தெரியாது நமக்குள் பிசாசு வந்து நம்மளை நடத்துகிறது. நமக்கே தெரியாது பிசாசு வந்து நம்மளை நடத்துகிறது. கவனமாய் இருக்கணும், ஜெபத்துல உறுதியாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்ட பாகாலா இருந்தாலும் ஜெயிக்கத்தக்க பலனை நமக்கு கொடுப்பார். எப்படியாப்பட்ட சத்துருவின் கிரியைகளாய் இருந்தாலும் அதுக்கு ஜெயிக்க நமக்கு பலன் கொடுப்பார். எப்படியாப்பட்ட போராட்டம் சூழ்நிலைகள் வந்தாலும் அதுக்குண்டான பலனை நமக்கு கர்த்தர் கொடுத்து நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்துல நான் தஞ்சாவூருக்கு சென்று திருப்பூருக்கு வரும் பொழுது, திருப்பூருக்கு நான் நைட்டு இரவு 1 மணிக்கு வரும் பொழுது ஒரு பிசாசு நேரடியாய் பார்த்தேன். அந்த பிசாசு முகமுகமாய் அந்த பிசாசை பார்த்தேன். நின்று கொண்டு என்னை முறைத்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தது. 1 மணிக்கு யாருமே இல்ல. 1 மணிக்கு தெளிவாய் ஒரு ரோஸ் கலர் புடவை கட்டி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருந்ததனால் அதுக்கு நான் பயப்படவில்லை. அது என்னை பார்த்து பயந்து விலகி ஓடினது. அல்லேலூயா. கர்த்தருக்கு அம்மா ரோஸ் கலர் புடவை கட்டிக்க உங்களை சொல்லுங்க, நான் நின்னது சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று இரவு 1 மணிக்கு முகமுகமாய் பிசாசை பார்க்கும்படியாக முகமுகமாய் ரொம்ப நாள் கழித்து முகமுகமாய் ஒரு பிசாசு. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முகத்தை நான் இந்த திருப்பூர் பகுதியில் நான் பார்த்தது கூட கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஜெயிக்கிறதுக்கு ஒரு பலன் இருந்தது, பலன் கொடுத்தார். இதுவே அந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் அந்த நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கும்? பயந்து அலறி ஓடி போய் இன்னைக்கு
வயிற்றாலையும் வாந்தியிலையும் காய்ச்சலிலும் படுத்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்மோடு இருந்ததுனால் அதை ஜெயிக்க பலன் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டணும். அந்த நிப்பாட்டின இடம் எந்த இடம்? அக்கினி, விறகு, தண்ணீர், மண்ணு, கற்கள், இப்படிப்பட்ட இடத்துல நிப்பாட்டினோம். இந்த இடத்தை ஆண்டவர் கொஞ்சம் நிறுத்தி வேறொரு இடத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார். அல்லேலூயா. வேறொரு இடத்துல வேறொரு செய்தியை வேறொரு வாய்ப்பினை கொடுக்கும்படியாக அந்த செய்தியின் மூலமா இதனுடைய தொடர்புபடுத்தி ஆண்டவர் காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். போதும். என் பிள்ளைகளே என்ன பண்ணுங்க? நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். என்ன எழுதுகிறார் கர்த்தர்? என்ன எழுதுகிறார்? என்ன எழுத போகிறார்? நான் பாவம் செய்யாதபடிக்கு அவர் என்ன வார்த்தையை கொடுக்க போகிறார்? அல்லேலூயா. அங்க சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிறது? என் பிள்ளைகளே. அல்லேலூயா. பாசத்தோட, ஒரு அன்போட ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எழுதுகிற அந்த காரியத்தை எப்படி எழுதுகிறார்? கொஞ்சம் எப்படிங்க? என் பிள்ளைகளே. அல்லேலூயா. என் பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணாதீங்க? நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்தால் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். என்ன பரிந்து பேசுகிறார்? அவன் திருந்திடுவான். இந்த முறை திருந்திடுவான். இந்த முறை அவன் ரட்சிப்புக்குள்ள வந்துடுவான். இந்த முறை கர்த்தர் அவனை நான் தேற்றிடுவேன். இந்த முறை என்னை நோக்கி வந்து விடுவான். இந்த முறை என்னுடைய சபைக்கு வந்து விடுவான். இந்த முறை என்னுடைய ஆலயத்தில் வந்து என்னை தேடுவான் என்று அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஊழியக்காரருக்கும் இதே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் சாயலிலே வெளிப்படுத்தி இருக்கிறோம் நாம் எல்லாரும். அல்லேலூயா. நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் சாயலாக உள்ளவர் பரிந்து பேசணும் கர்த்தரிடம். அல்லேலூயா. ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசியுங்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியும் அவரே. பரிந்து பேசுகிறவர் தான் கிருபாதார பலியாய் இருக்கிறார். பரிந்தும் பேசுகிறார், கிருபாதார பலியாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. பரிந்து பேசி நமக்காக நம்மை அழைத்தும் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் நம்மை வெறுமையாய் விடாமல், பிசாசின் பிடியிலே தூக்கி எறியாமல், பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் நம்மளை பிடித்து முத்திரை மோதிரத்தை கொடுத்திருக்கிறார். முத்திரை மோதிரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மாத்திரமல்ல, நம் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் செய்திருக்கிறார். எண்ணெயினால் அபிஷேகம் செய்தது மாத்திரமல்ல, நான் புசிப்பதற்கு அவருடைய சரீரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் புசிப்பதற்கு அவர் சரீரத்தையும் கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தை உடன்படிக்கையாய் நான் தெரிந்து கொள்வதற்கும் அந்த சரீர ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. என் பாவங்களுக்காக அவரே நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறதுக்கு பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, முதலாவது எனக்காகவும் மாத்திரமல்ல, இப்ப அவர் என்ன சொல்ல வர? சர்வலோகத்திற்காகவும் என்னவா? பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்காகவும் பலியாயிருக்கிறார். அப்ப எனக்காக மாத்திரமல்ல,
என் குடும்பத்திற்காகவும் அவர் பலியாய் இருக்கிறார். என்னுடைய சொந்த பந்தங்களுக்காகவும் அவர் பலியாய் இருக்கிறார். என்னுடைய நட்பு வட்டத்தில் உள்ளவர்களுக்காகவும் பலியாய் இருக்கிறார். நான் வசிக்கிற என்னுடைய தெரு மக்களுக்காகவும் அவர் பலியாய் இருக்கிறார். நான் வசிக்கிற இந்த ஊருக்குள்ளேயும் அவர் பலியாய் இருக்கிறார். நான் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்காகவும் அவர் பலியாய் இருக்கிறார். நான் வாழுகிற என் இந்திய தேசத்திற்காகவும் அவர் பலியாய் இருக்கிறார். நான் இருக்கிற இந்த பூமி பந்தில் எத்தனை தேசங்கள், எத்தனை நாடுகள், எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் அவர் பலியாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். உங்களுக்கு கைத்தட்டு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பினை, எவ்வளவு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களை, கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவராய், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்காக மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் என்ன பண்ண போகிறாராமா? நிவர்த்தி செய்கிறவராய் பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களோட பேசுறது வெறும் முகவுரை தான். என்னது? முகவரை. ஒரு புக் எழுதுனா அந்த புக்குக்கு என்ன இருக்கணும்? முகவரை இருக்கணும். அந்த முகவரை தான் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். அல்லேலூயா. இனிமேல் தான் நாம் செய்திக்கு நேராய் கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தின், இந்த செய்தியுடைய தலைப்பு, என் பிள்ளைகளே என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. என் பிள்ளைகளே என்ன பண்ணுங்க? என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது இந்த வசனம், ஏன் 2 வசனத்தை நான் உங்களுக்கு முன்மாதிரியாய் முகவரியாய் வாசித்தேன் என்றால், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அப்ப அவருடைய கற்பனைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கும், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் இருக்கும், அவருடைய வசனம் எப்படிப்பட்டதாய் இருக்கும், அவர் என்னை எப்படி புடமிட்டுக் கொண்டு இருக்கிறார், அவர் எப்படி என் வார்த்தைகளை அவர் தெளிவாக்கி பார்த்து என்னை பார்த்து அவர் அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறார். நான் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி எனக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நான் இன்னும் தேவனை நோக்கி கெஞ்சாமல், இன்னும் தேவனை நோக்கி முறையிடாமல், என் முழங்கால்களை நான் முடக்காமல் இருக்கும் பொழுது அவர் எப்படி இன்னும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நான் இன்னும் அவர் நட்டு வைத்த மரத்தில் இன்னும் கனி கொடுக்காமல் இருந்தார், அவர் இன்னும் எப்படி பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நாம கனி கொடுக்கிறவர்களா இல்ல, இன்னும் கனி கொடுக்கல. இந்த கனி கொடுக்காத மரத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், 3 வருஷமா இந்த இடத்துல இருக்கிறதே, இன்னும் கனி கொடுக்கவில்லையே, வெட்டி தூர எடு அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடம் நான் கொத்தி ஏறு போடுகிறேன், அது அடுத்த வருடம் கனி கொடுக்கும், கொடுக்காவிட்டால் அதை தூக்கி எறிவோம் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அன்பின் கனியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அன்பின் காரியத்தை எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக நாம் செயல்படும் பொழுது அந்த பரிந்து பேசுகிற ஆண்டவர் நம்ம நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறார். அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் சந்தோஷப்படும் பொழுது பிசாசானவனுக்கு இங்கே அவன் எறிந்து நிர்மலமாகி போகிறார். கர்த்தருக்கு கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா நேற்று முந்தானத்துக்கு ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கும் பொழுது ஒரு பாதையில போகும்போது அந்த பாதை அடைக்கப்பட்டிருக்கு. அந்த பாதை திரும்பி வந்து வேற ஒரு பாதைக்கு போற, அந்த பாதை அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப மறுபடியும் வேற பாதைக்கு வந்து வேற பாதையில போற, அந்த பாதை அடைக்கப்பட்டிருக்கு. 3 பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்குது. 4வது பாதையில போகும்போது எனக்கு வழி கிடைச்சிச்சு. நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிட்டேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூமியில நமக்கு மாற்று பாதைகள் உண்டு. ஜீவனோடு இருக்கும் பொழுது நமக்கு மாற்று பாதைகள் உண்டு. போகிற வழியிலே நம்ம பாதைகளை மாற்றி போகலாம். ஆமே. சென்னைக்கு போக வேண்டும் என்றால் ஈரோடு போயும் போகலாம், திருச்சி போயும் போகலாம், சரிங்களா, சேலம் போயும் போகலாம், சென்னைக்கு போகலாம் என்றால். ஆனால் நாம் மரித்த பிறகு பரலோகம் போக வேண்டும் என்றால் ஒரே பாதை தான். இயேசுதான் அந்த பாதை. இயேசுதான் அந்த பாதை. அந்த பாதையை விட்டு நாம் வழி விலகுவோம் என்றால் நமக்கு பாதை அல்ல, நமக்கு நரகம்தான், நமக்கு பாதாளம் தான், நமக்கு இருளான இடம்தான், அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம்தான். ஆனால் கர்த்தர் நம்மை பற்றி கொண்டிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனம் எழுதும் போதே என் பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார் அவர். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும்
என்ன விதமான சேட்டைகள் செய்தாலும் நாம என்ன பண்றோம்? நம்ம பிள்ளைய கண்டித்து உணர்த்தி அந்த பிள்ளை மீது நம் பாசத்தை செலுத்துகிறோம். ஏனென்றால் அது நம்முடைய பிள்ளை. அதே போல கர்த்தர் நம்மை பிள்ளையாய் பாவிக்கிறார். கர்த்தர் அப்பா பிதாவே என்னும் கூப்பிடுகிற புத்திர சுவாகரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்காரா இல்லைங்களா? கொடுத்திருக்காரா? அப்பா பிதாவே என்னும் கூப்பிடுகிற புத்திர சுவாகரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? அவர் எனக்காக கிருபைதார பலியாகி எனக்காக அவர் எல்லா வாசல்களையும் திறந்து எனக்காக அப்பா பிதாவே என்னும் கூப்பிடுகிற புத்திர சுவாகரத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனம் 3வது வசனத்தை வாசிப்போம். செய்திக்கு நேராக கடந்து போவோம். அப்ப இவ்வளவு நேரம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது வசனம் சொல்ற அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் என்ன பண்ணுங்க? அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அறிவோம். எப்படி அறிவோம்? எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய கற்பனை நான் கை கொண்டிருக்கிறேன், அவர் கற்பனை எனக்குள் இருக்கிறது என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசியுங்கள். மத்தேயு 5:2. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 5:2. ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. அவர் கற்பனையை அறிந்திருந்தோமானால் ஆவியிலே ஒரு எளிமை வந்துவிடும். ஒரு கற்பனை அறிந்திருந்தோமானால் ஆவியிலே ஒரு எளிமை வந்துவிடும். ஹல்லேலூயா. ஒரு ஆவியிலே எளிமை வந்து விட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? ஆவியிலே எளிமை வந்தால் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆவில எளிமை வந்து விட்டால் மற்றவர்களோடு நாம் சண்டைக்கு போக மாட்டோம், மற்றவர்களோடு நாம் வாக்குவாதம் பண்ண மாட்டோம், அவர்களோடு நாம் எதிர்த்து நிற்க மாட்டோம், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும் பொழுது என்னவாகும்? நாம தேவனுடைய புத்திரர்களாய் இருப்போம். தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கும் பொழுது என்னவாகும் தெரியுங்களா? நமக்கு துன்பம் வரும், துயரம் வரும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னவா இருப்பாங்களாமா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், உயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. 3வது வசனம் 4வது வசனம். கர்த்தருக்கு துயரப்படுகிறவர்கள் என்னவா இருப்பாங்க? துயரப்படுகிறவர்கள் ஆறுதலாய் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு போய் நாம் ஆறுதல் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். மற்றவர்கள் குடும்பத்தை கெடுக்கிறவர்களாய் இருக்க மாட்டோம், மற்றவர்களுக்கு போய் ஆறுதல் கூறுகிறவர்களாய். ஏனென்றால் இயேசு என்ன பண்ணார்? பாவத்துல இருந்தவன், சாபத்துல இருந்தவன், குருடன், சப்பானியன், முடவன், நடக்க முடியாதவன் எல்லாருக்கும் போய் என்ன பண்ணாரு? ஆறுதல் படுத்தினார். ஆறுதல் படுத்தி துன்பத்தில் இருந்தவர்கள் சுகப்படுத்தினார், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்து அவர்களை தேற்றி நடத்தினார். அவர்களை தேற்றி நடத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு என்ன பண்ணினார்? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை கொடுத்தார். இரக்கம் பாராட்டினார். அவர்களும் இரக்கம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே ஒருவன் உன் ஆடையை எடுத்துக்கொண்டால் என்ன பண்ணாத? உன் அங்கே எடுத்துக்கொண்டா அதை விட்டுவிடு, அதை வந்து போய் என்ன பண்ணாத? திரும்ப கேளாத என்று சொன்னார். இரக்கம் உள்ளவர்கள். வாசிங்க அந்த வசனம், 7வது வசனத்தை. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான். இரக்கம் செய்யும், இரக்கமா இருக்கும். இரக்கமே இல்லாம கல் நெஞ்சமா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களாம் யாரும் இல்ல, பாக்கியவான்கள் கிடையாது. அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். இரக்கம் செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இரக்கம் பாராட்டுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தான் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். சுவாசிக்கிறீங்களா? 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 எனக்குள் இரக்கம் இருக்கிறது, நான் கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுகிறேன். இரக்கம் இல்லாம
அந்த லேவியனை போல நம்ம வழி விட்டு போனோம்னாக்கா என்னவாயிரும்? சமாரியன் ஒருவன் வந்து அவனை அள்ளி கொண்டு போய் சத்திரத்தில் அவனை படுக்க வைத்து அவனுக்கு காயம் கட்டி அவனுக்கு எண்ணெய் வார்த்து அவனுக்கு தேவையான காரியங்கள்லாம் கொடுத்து யாரு செஞ்சுட்டு போனா? நல்ல சமாரியன். சமாரியன் செஞ்சுட்டு போனா. நல்ல சமாரியன்லாம் அந்த இடத்துல இல்ல, சமாரியன் செஞ்சுட்டு போனா, அவ்வளவுதான். அல்லேலூயா. சமாரியன் அந்த வேலையை செய்தான். அப்ப அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆசாரியனும் போறான், லேவியனும் போறான், எல்லாருமே போறாங்க. இரக்கம் இல்லாதவர்களா இருந்தார்கள். அந்த இடத்துல புறஜாதியன் ஒருவன் வந்தான். அந்த புறஜாதியன் வந்து அந்த மகனை எடுத்து அவனை சத்திரத்திலே கொண்டு போய் வைத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்து அவனுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து, நான் திரும்ப வரும் பொழுது இதுக்கு தேவையான அதிகமாய் பணம் செலவாயிருந்தால் நான் திரும்பவும் உனக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து போனானே, அவன் இரக்கம் பெற்றவன், அவன் இரக்கம் உள்ளவன். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணவன்? இரக்கம் பெறுவான். இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்தா, எங்கேயாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாக்கா என்ன தெரியுங்களா முதலாவது நடக்கிறது? போய் அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து திருடுறதுக்கு தான் ஒரு கும்பல் போகிறது. அல்லேலூயா. அவங்க கிட்ட அவங்க மணி பர்ஸ், செயின், நகை, போனு இந்த மாதிரி இருக்கிறத திருடிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு மனிதனுடைய குணம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. இவர்கள் எல்லாம் கற்பனையை கை கொள்ளாதவர்கள், இவர்களெல்லாம் அக்கினி நரகத்துக்கு வைக்கப்படுகிறவர்கள், இவர்களெல்லாம் அக்கினி கடலிலே தள்ளப்பட போகிறவர்கள். அல்லேலூயா. ஒரு பிரபலமான ஒரு நடிகர், எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பிரபலமான நடிகர். அவர் கொரோனா டயத்துல அவர் இறந்து விட்டார். கொரோனா டயத்துல அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சினிமா துறையில ஒரு நடிகராக இருக்கிறார். கடந்த வாரத்துல கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் அவர் எங்கே இருக்கிறார் என்று, எந்த இடத்துல இருக்கிறார் என்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது எனக்கு நல்ல மனிதன் தானே, ஏன் இவர் இங்கே இருக்காரு? அவர் சில பாவங்கள் நிமித்தமா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில சூழ்நிலை நிமித்தமா அவர் இருக்கிற இடம் பயங்கரமான படுகொலியும் பயங்கரமான பள்ளத்தாக்குகளும் மிருகங்கள் நிறைந்த இடத்திலும் அவர் காணப்படுகிறார். நல்ல மனிதர், நல்ல மனிதர், நல்ல உதவி செய்தவர், அநேக ஜனங்களுக்கு உதவி செய்தவர், அநேகருக்கு வாழ்வு கொடுத்தவர், நல்ல நடிகர். கொரோனா நேரத்தில் அவர் இறந்துவிட்டார். அவருக்கு அந்த நிலைமை ஏன் கேட்டீங்கன்னா, கர்த்தரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. கர்த்தரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள், அவர் ஊரெல்லாம் போய் மரநடுங்கன்னு சொன்னவர் தான். ஊரெல்லாம் போய் மரநடுங்கன்னு சொன்னவர் தான். எல்லாம் செய்தவர் தான். ஆனா அவருடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்கு போகவில்லையே. ஆத்மா ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் தானே. ஆத்மா ரட்சிப்பு மிகவும் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆத்மா நீங்க என்னதான் வேலை செய்யலாம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீ உலகத்தையே திருப்பி கொண்டாலும் உன் ஆத்மா நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனாலதான் இந்த இடத்துல வசனம் ஒட்டி இருக்கும், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த மனிதனை நான் கேட்கிறேன், ஏன் இங்க இருக்கிறீங்க ஐயா? ஏன் இங்க இருக்கிறீங்க? என்னை அழைத்துக் கொள்ளவில்லை, நான் இங்கே தள்ளப்பட்டேன் பாவத்தில். கர்த்தரை பெரியவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்ன வாய்ப்பு ஸ்டேட்மெண்ட், பெரியவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரியவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் இருக்க வேண்டிய இடம் வேறு. ஆனால் இங்கே அநேக ஆவிகள் உண்டு, அசுத்த ஆவிகள். இங்க பெரிய பெரிய ஆவிகள் எல்லாம், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம், பெரிய பெரியவர்கள் எல்லாம், யாரெல்லாம் இந்த பூமியில பெரிய பெரியவர்களா தலைகளா இருந்தார்களோ அவர்களெல்லாம் இந்த இடத்துலதான் இருக்கிறார்கள். வாருங்கள், என்னை அழைத்துக் கொண்டு காமிக்கிறேன் என்று சொன்னார். போதும், நான் கிளம்புகிறேன் என்று. அல்லேலூயா. வேதத்தை வச்சுக்கிட்டு சொல்றேன், வேதத்தை வச்சுட்டு சொல்றேன், பொய் சொல்லல. கர்த்தருக்கு கர்த்தருக்கு நல்லது. அடுத்தது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுவார்கள்? அது மாத்திரம் இல்ல,
அவர்கள் புத்திரராய் இருந்து தேசத்தை சமாதானமாய் காத்துக் கொள்வார்கள், குடும்பத்தை சமாதானமாய் காத்துக் கொள்வார்கள், சபையை சமாதானமாய் காத்துக் கொள்வார்கள். இவர்களெல்லாம் யார் தெரியுங்களா? இவர்களெல்லாம் யார் தெரியுங்களா? கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டவர்கள், கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள், நீதியின் நிமித்தம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல், அவர் என்ன பண்ணுவாங்க? திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம். நீதி செய்யணுங்க. என்னங்க நீதி செய்யணும்? நீதி செய்ய எனக்கு நான் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நான் நீதி செய்யணும், என் ஜனங்களுக்கு நீதி செய்யணும், என் குடும்பத்துக்கு நீதி செய்யணும், என் சபைக்கு நீதி செய்யணும், என் தேசத்துக்கு நீதி செய்யணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அவர்கள் என்னவாகலாமா? திருப்தி அடைவார்கள். எதிர திருப்தி அடைவார்கள்? ஆத்துமாவிலே திருப்தி அடைவார்கள். ஆத்துமாவிலே திருப்தி அடைவார்கள். ஆத்துமா திருப்தி அடையாதவர்கள் தான் அலைந்து திரிவுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆத்துமாவில என்ன இல்ல? திருப்தி அல்ல. ஆத்துமாவிலே திருப்தி அல்லாதவர்கள் அலைந்து திரிகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆத்துமாவிலே திருப்தி அடைய வேண்டும் என்றால் நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதி செய்கிறவர்கள் தான் அவர் கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் 19வது வசனம் வாசிங்களேன். 19வது வசனம் மத்தேயு 5:19. ஆகையால் கற்பனைகள், இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். நீங்கள் இந்த கற்பனைகளை கை கொண்டு போதிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாய் இருப்பீர்கள். இந்த கற்பனைகளின்படி நடக்கிற நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் இந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி நீங்கள் போதிக்கும் பொழுது நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுவரைக்கும் இந்த மறைபொருளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏதோ வசனத்தை படிச்சோம், வாசிச்சோம், போனோம் இல்லாம இந்த ரகசியத்தை மறைபொருளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பரலோக ராஜ்யத்தில் நான் பெரியவனாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவருக்கே என் ஆராதனை செலுத்துவேன். அவரையே நான் ஆராதிப்பேன். அவருக்கே நான் அன்பு செலுத்துவேன். அல்லேலூயா. அவருக்கு நான் என்ன பண்ணுவேன்? அன்பு செலுத்துவேன். நம்ம பிள்ளைக்கு, நம்ம குடும்பத்துக்கு அன்பு செலுத்துகிறோம். நம்ம குடும்பத்தார்களுக்கு அன்பு செலுத்துகிறோம். எல்லாம் பண்றோம். வேலை செலுத்துற அன்பு செலுத்துகிறோம். நம்மளை வருகிற பாக்குற எல்லாருமே அன்பு செலுத்துகிறோம். ஆனா உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன பண்ண? அன்பு கூறுவாயாக. அந்த முதலாவது கற்பனையிலே புரிதான கற்பனை யாரு? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவருக்கே நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. பாட்டு பாடுறவங்களே, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அப்ப அது சும்மா பாடல. தேவன் ஒருமனப்படுத்தி நாம் ஒருவராய் என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அன்பு கூறுகிறேன். என்ன, எதனால அன்பு கூறினேன்? அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறதுனால் அந்த அன்பு கூறுகிற பாடலை நான் பாடினேன். சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இங்க 3 பேர் 4 பேர் கிடையாது, 40,000 பேர் இருக்கிறோம். 40,000 பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். பரலோகம் இந்த இடத்துல இறங்கி நிற்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த காரியம் அதிலே இது இவன் எப்படி இருப்பானாமா? கற்பனையை கை கொள்ளுகிறவன் எப்படி இருப்பானாமா? இப்போ நம்ம வாசம்ல கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஆவில எளிமை உள்ளவனாய் இருப்பான், சமாதானம் பண்ணுகிறவனாய் இருப்பான், நீதியை செய்கிறவனாய் இருக்கிறான். நீதி நிமித்த துன்பப்படுகிறவனாய் இருந்தாலும் அவன் பாக்கியவனாய் இருக்கிறான். அவன் இருதயத்திலே சுத்தமுள்ளவனாய் இருக்கிறான். எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? இருதயத்திலே சுத்தமுள்ளவன் என்னவா இருக்கிறானமா? பாக்கியவான். அவர்கள் தேவனை தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனை தரிசிப்பார். இருதயத்தில் சுத்தம் வேண்டும். இருதயத்தில் வஞ்சகம் இருக்கக்கூடாது.
இருதயத்துல போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது. இருதயத்துல பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், பல போராட்டங்கள் இருக்கக்கூடாது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் என்னவா இருப்பாங்க? பாக்கியவான்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள். ஆமென். கர்த்தருக்கு இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களா இருப்பார். எப்படி இருப்பாங்க? பாக்கியவான்களா இருப்பார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்னவா இருப்பாங்க? பாக்கியவான்களா இருப்பார்கள். என்னின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன பண்றாங்க? கிறிஸ்தவர்களை பார்த்து பலவிதமான தீமையான மொழிகளை பேசுகிறார். பலவிதமான தீமையான மொழிகளை பேசுகிறார். இப்படிப்பட்டவர்கள் கவலைப்படாது, நம் பாக்கியவான். கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்னைக்கு அடி உதை உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்னைக்கு எல்லா போராட்டங்கள் உண்டு. ஏனென்றால் மற்றவர்களுக்கு ஏன் அந்த போராட்டம் இல்லைன்னா, நாம கர்த்தரோடு வாழுகிறோம், அவர்கள் கர்த்தர் அல்லாமல் வாழ்கிறார்கள். இதனாலதான் நமக்கு அவங்களுக்கு போராட்டம். கர்த்தருக்கு நீங்க ஏன் கிறிஸ்தவ சபையை மாத்திரம் அடிச்சு நொறுக்கி உடைக்கிறாங்க? ஏன் மத்த பள்ளிவாசல போய் அடிச்சு நொறுக்கிறது கிடையாது? ஏன் பள்ளிவாசல் தீ கொளுத்துறது கிடையாது? ஏன் கோயில போய் எரிக்கிறது கிடையாது? கோயில் இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கிறது கிடையாது? ஏன் கிறிஸ்தவன் சபையை மாத்திரம் 4 பேர் சேர்ந்து ஆராதிக்கிற இடத்தை ஏன் அடிக்கிறான? என்ன காரணம்? நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், உண்மையான தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன், உண்மையுள்ள தகப்பனை நான் ஆராதிக்கிறேன். அப்ப பிசாசுக்கு சும்மா இருக்குமா? பிசாசு சும்மா இருப்பானா? எப்படி என்னை விட்டுட்டு இவன் போகலாம்? எப்படி என்னை விட்டு போகலாம்? அப்ப அவன் என்ன பண்றான்? போய் அடி, உத, குத்து, வெட்டு, அவன் என்ன பண்ண? திருப்பு. அப்ப அந்த ஆண்டவர் இல்லைன்னு சொல்லவை, மறுதளிக்கவை அப்படின்னு செஞ்சு என்ன பண்ணிடுறாங்க? திருப்பி அவன் விழுந்து போற நிலைமைக்கு கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரிலே பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் எப்படி? பொய்யாய் சொல்வார்கள், பொய் சொல்வார்கள். ஆனால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. நாம பொய் சொல்றோம், நம்ம அவருடைய நாமத்தின் நிமித்தம். இன்னைக்கு அவருடைய நாமத்தை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் சபைக்குள்ளரே இருக்கிறது. சபைக்குள்ளரே அநேக ஜனங்கள் அவருடைய நாமத்தை என்ன பண்றாங்க? தூசிக்கிறது இல்ல, மறுதளிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றதுக்கு பயப்படுறான். இயேசு நாமத்தை சொல்றதுக்கு பயப்படுறான். ஆனா பிசாசு போகும்னா இயேசு நாமத்தை கூப்பிடுறான். கடன் தேவை, அவனுக்கு பணம் தேவைன்னா இயேசு நாமத்தை கூப்பிடுறான். மத்ததுக்குன்னா இயேசு நாமத்தை கூப்பிட மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிசாசு பிடியிலே வஞ்சனையாய் விழுந்த ஒரு கூட்டமாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. நாமத்துக்கு வைராக்கியம். நாமம், இயேசு நாமம் முக்கியமானது. ஹல்லேலூயா. இயேசு நாமமே அல்லாமல் வேற நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பரலோகத்திலும் சரி பூமியிலும் சரி எங்கேயுமே நமக்கு இயேசு நாமத்தை தவிர வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. அது கர்த்தருடைய நாமம், அது பிதாவின் நாமம். அந்த நாமத்தை கொடுப்பதற்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த காரியம், இவைகள் எல்லாம் கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் நிமித்தமாய் நடக்கிறது. இவைகள் எல்லாம் கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் நிமித்தமாய் நடக்கிற காரியங்கள். அங்க அடுத்த வசனம் 4வது வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். சத்தியம் இல்லை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இயேசு நாமத்தை மறுதலிக்கிறவர்கள் இவர்கள் தான் அவர்கள். சத்தியம் இல்லை அவர்களுக்குள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று. யாரை அறிந்திருக்கிறேன்? இயேசுவை அறிந்திருக்கிறேன். இயேசுவை பற்றி தெரியும். இயேசுதான் தேவன் என்று தெரியும். இயேசுதான் வானத்திலிருந்து இறங்கினவர் என்று தெரியும். இயேசுதான் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று தெரியும். கர்த்தர் தான் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று, பிதா தான் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றும் தெரியும். அப்படி இருந்தும் என்னவா? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை என்ன பண்ணிட்டான்? கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். என்ன கற்பனை தெரியுங்களா?
ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவரை நீ என்ன பண்ணு? உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதை அவன் மறந்துட்டான். ஹல்லேலூயா. இதை மறந்ததுனால அவனோட நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுங்களா? வாசிப்போம் தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களாய் மாறிவிட்டார்கள். வீண் பேச்சுக்காரர்களும் மனதை மயக்கிறவர்களுமாய். மனதை மயக்கி பேசுறான் பாத்தீங்களா? மனதை மயக்கி பேசுறான் பாருங்க. மனதை மயக்கி பேசுறவனாய் மாறிட்டான். ஜனங்களை வஞ்சகமாய் பாட்டு பாடி ஆராதிக்கலாம், சினிமா பாட்டு பாடி ஆராதிக்கலாம், நடனம் ஆடலாம். அவன் பலிபிடத்தை பாகால் பீடமாய் மாற்றிவிட்டான். இயேசுவின் பலிபிடத்தை பாகால் பலிபிடமாய் மாறி குதித்து நடந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக இழிவான பணத்துக்காக, இழிவான பணத்துக்காக, ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். முழு குடும்பத்தையும் என்ன பண்ணுகிறார்கள்? கவிழ்த்து போடுகிறவர்களாய். முழு குடும்பத்தையும் கவிழ்த்து, சபையை கவிழ்த்து போடுகிறார்கள். முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகாதவைகளை பேசுகிறார்கள், ஆகாதவைகளை உபதேசிக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களாமா? அவர்கள் வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். வாசிங்க. கிரேத்தா தீவார் பொய்யராய் இருக்கிறார்கள். பொய்யராய் சொல்லி துஷ்ட மிருகங்கள் பெருவாயிற்று, உன் ஜனம் பெருவாயிற்று, நீ குடிகொள்ளுவாய், நீ அப்படி இருப்பாய், இப்படி இருப்பாய், உன் குடும்பம் பெருசாய் விருத்தி அடையும், நீ கார் வாங்குவாய், வீடு வாங்குவாய், பங்களா வாங்குவாய், இப்படின்னு பொய்யாய் சொல்லி துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் பெருவயிற்று சோம்பேறிகளா இருக்கிறார்கள். பெருந்திண்டியா இருக்கிறார்கள். பெருந்தின்றி சோம்பேறிகளா இருக்கிறார்கள். அடுத்தது என்று அவர்கள் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கு. இப்ப நீங்க கட்டுக்கதை தான் பேசுறான், வசனத்தையே போதிக்க மாட்டேங்கிறான். வசனமே கிடையாது. ஒரு வசனத்தை புடிச்சுக்கிறாங்க. வசனத்தை புடிச்சுக்கிட்டு கட்டுக்கதை, எங்க அவ அப்படி போனா, இவ அப்படி போனா, அவ வீட்டுல அப்படி இருந்துச்சு, என் வீட்டுல எப்படி இருந்துச்சு, பக்கத்து வீட்டுல எப்படி இருந்துச்சு, அந்த சபையில அப்படி இருந்துச்சு, இந்த சபையில எப்படி நடந்துச்சு. கட்டுக்கதை, சினிமா கதை, இப்படியே பேசி பேசி ஜனங்களை என்ன பண்றாங்க? ஜனங்களை என்னங்க பண்ணாங்க? தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களை கவிழ்த்து போட்டார். ஆமென். ஜாக்கிரதை. அநேகர் விசேஷமாய் எப்படி அவருடைய வாயை அடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். அல்லேலூயா. இவர்களெல்லாம் யார் தெரியுங்களா? இயேசுவை அறிந்தவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், உபதேசிகளாய் இருக்கிறவர்கள், வேதத்தை படித்தவர்கள், உடன் ஊழியர்களாய் இருந்தவர்கள், சபையில மூப்பராய் இருந்தவர்கள், சபையில எல்லா வேலையும் செஞ்சவங்க தான். ஆனால் அறிந்தவர்கள் என்று சொன்னவர்கள் எப்படி இருக்கிறாங்களாமா? உபதேசித்து முழு குடும்பத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கிறாங்க. முழு சபையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கிறாங்க. வாசிங்க பிரதர். சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைக்கு செவி கொடாமல் விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். என்னவா? கண்டிப்பாய். இன்னைக்கு நாம கடிந்து கொள்ளலன்னாக்கா என்ன தெரியுங்களா? இவருடைய ரத்த பலிக்கு நாம ஆளாகி நிற்போம். அல்லேலூயா. இவருடைய ரத்த பலிக்கு நாம் ஆளாகி நிற்போம். அடுத்து 15வது வசனம் வாசிங்க. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. ஒன்றுமே சுத்தமாயிருக்காது. அவிசுவாசமா இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? ஒன்றுமே சுத்தமா இருக்காது. நான் ஒரு வசனத்தை ஆண்டவரின் காலையில படிக்க வைத்தார்.
காலையில நேற்றுக்கு படிக்கிறது சரியா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவிசுவாசம் உள்ளவர்கள் எங்க தெரியுமா இருப்பாங்களா? நரகத்துல இருப்பார்களாம். அவிசுவாசக்காரர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சங்கீதம் 18 நினைக்கிறேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறேன். அவசரத்தை எடுங்க. சொல் காலையில் இருக்குங்களா? அவிசுவாசம் உள்ளவர்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். சரி சரி நம்ம அப்படி சரி வசனத்துக்கு வருவோம். தீத்து புஸ்தகத்துக்கு. இப்ப சுத்தம் உள்ளவர்கள் எப்படி? ஆமா, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கு அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றுமே சுத்தமாயிராது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆவியில எளிமையா இருக்கிறவன் என்னவா இருப்பான்? ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான். அவன் என்ன செய்வான்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான். அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது மாத்திரம் இல்ல, அவன் சுத்தம் உள்ளவனாகவும் இருக்கிறான். சகலமும் அவனுக்கு சுத்தமாய் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வாய்க்குள்ளே போறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வருகிற வார்த்தை இருக்கு பத்தியா, அதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும், அதுதான் உன்னை அசுத்திப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். ஆமென். கிரியையினாலே என்ன கிரியை? இந்த வார்த்தையெல்லாம் அநேக ஜனங்கள் இருக்கும் பொழுது நாம் கொடுத்திருந்தார், ஜனங்களுடைய மனம் திரும்பிருப்பார்கள். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் மனம் திரும்பறதுக்குரிய வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன் நம்மளும் இன்னும் மனம் திரும்புவதற்கு கூட இந்த வார்த்தை நம்மளோட ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆமாவா? நாமளும் இன்னும் மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவர் நம்மளோட பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர்களை தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அறிக்கை பண்ணுறது மாத்திரம் இல்ல, கிரியையினால என்ன பண்றாங்க? கிரியையினால அவர் செய்கிற கிரியை, அவர் செய்கிற காரியத்தின் நிமித்தம், அவர்கள் செய்கிற பேசுகிற கிரியின் நிமித்தம், அவர்கள் நடந்து கொள்ளுகிற காரியத்தின் நிமித்தமாக என்ன பண்றாங்களாமா? தேவனை மறுதலிக்கிறார்கள். தேவனை மறுதலித்து தேவன் யார் என்று அறிந்தும் என்னவா அவர்கள் கிரியினாலே தேவனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பேதுரு மறுதலித்தார், ஒரு முறை மறுதலித்தார். ஆனால் மனம் கசந்து அழுது புலம்பி கர்த்தருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொண்ட பொழுது கர்த்தர் சொன்னார், என் ஆட்டுகளை மேய்ப்பாயாக என்று, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அநேகர் மனம் திரும்பாமல் அவரை மறுதலித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அவருடைய கிரியைகள் நிமித்தமாய். கைத்தட்டல் அவருக்கு அடுத்த வாசிங்க. மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்பட்டவர்களும் படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். கற்பனையை கற்பனையை தெரிந்தவர்கள், கற்பனை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்தவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு? கற்பனையை அறிந்தவர்கள், கற்பனை என்னவென்று தெரிந்தவர்கள், கற்பனைக்காக எல்லாம் போதிக்கப்பட்டவர்கள் தான். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நான் தேவனை அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் தேவனை பத்தி, இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் சபையில அறிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறவங்க எப்படி இருக்கிறாங்களாமா? அவர்கள் கிரியையினாலே மறுதலிக்கிறார்கள். கிரியையினாலே மறுதலிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும்
கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார். நற்கிரியைகளே அவர்கள்ட்ட கிடையாது. நற்கிரியைகளே அவர்கள்ட்ட கிடையாது. அதனாலதான் நாம இரக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். சமாதானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கு அந்த 10 காரியங்கள் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கற்பனையை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த 10 காரியங்கள் உண்டாயிருக்கும். என்னென்ன காரியம்? பொய்யராய் இருப்பார்கள், அடங்காதவர்களாய் இருப்பார்கள், வீம்பு பேச்சுக்காரராய் இருப்பார்கள், மனதை மயக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். தகாதவைகளை உபதேசித்து குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஓயா பொய்யராய் இருக்கிறார்கள். அடுத்தது, முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கற்பனைக்கு செவி கொடுக்காமல் போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கற்பனையை கை கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின்படி நடந்து கொள்வான். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின்படி கற்பனையை அறிந்திருக்கிறேன், கற்பனையை பத்தி எனக்கு தெரியும், நீ எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு கேட்கிறவளா இருக்கான். பாத்தீங்களா? அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள் கிரியினாலே அவர்களை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நாம் கற்பனை கை கொள்ளுகிறவர்களா, இல்லை கற்பனை அறிந்திருக்கிறோம் என்று இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களா? நம்மளை நாமளே நிதானித்து அறியத்தக்கவோ, நம்மளை நாமளே நிதானித்து அறியணும். நமக்குள்ள இருக்கும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்லுகிறவன் தன்னை தானே பொய்யனாக்கி கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். காலம் சமீபமாய் இருக்கிறதே, கர்த்தருடைய நாள் மிக சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. நாம் பாகால் பலிபீடத்துக்கு முன்பாக ஆடுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பாக நின்று வானத்திலிருந்து அக்கினை இறக்கிற ஒரு கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். அடுத்த காரியம் அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும். 2 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் 5வது வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்கிறவரிடத்தில், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறஇடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்வோம். எப்படி அறிந்து கொள்வோம்? நம்ம முன்னாடி என்ன காரணம் பார்த்தோம்? கற்பனையை கை கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? சொல்லுங்களேன். கற்பனையை கை கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள், இருக்கிறார்கள்? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். அடுத்து இப்பதானங்க சொன்னோம், இப்பதானங்க வசனத்தை படிச்சோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை படிச்சோம். சோத்திரம். அடுத்து சமாதானம் பண்ணுகிறவராய். பைபிள் பக்கத்திலே உங்க கையில இருக்கு, எடுத்து அப்படியே டக்குன்னு வாசிருக்கலாம்ல. ஆவிலே எளிமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், துயரப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய நிமித்தம் நம்மை நிந்தித்தால், நாம எதற்கு பலவிதமான தீமையினால் சோதிக்கப்பட்டால் நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று உறுதிப்பாடு எனக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசனம் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். அதனால 19வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் எண்ணப்படுவான். இந்த கற்பனையின்படி நம்ம போதிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருக்கும்.
இதை மீறி நாம் நடக்கும் பொழுது சிறியவனாய் மாறப்படுவோம். பூமியிலும் சிறியவனாய் மாறப்படுவோம், பரலோகத்திலும் சிறியவனாய் மாறப்படுவோம், வெளியே கொட்டப்படுகிற உப்பை போல மாறுவோம். அல்லேலூயா. உப்பானது சாரமற்று போனால் என்ன செய்வீங்க? தூக்கி குப்பையில தானே கொட்டுவோம். தூக்கி குப்பையில கொட்டிடுவோம். அப்ப நாம ஆகாதவர்களாய் மாறி விடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தூக்கி வெளியே கொட்டப்படுகிற குப்பைக்கு சமமாய் இருக்கிறார்கள். அதனாலதான் தீத்து புஸ்தகத்திலே வாசித்தோம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை என்ன பண்ணாங்க? அவருடைய கிரியையினாலே மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீண் பேச்சுக்கும் வீண் கட்டுக்கதைக்கும் சாய்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப 2 காரியத்தை பார்த்தோமா? கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். கற்பனையை தெரிந்தும் அது கற்பனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிறவங்க எப்படி இருந்தாங்க? மறுதலிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அடுத்த காரியம், 3வது காரியம், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்திலே தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்கிறது. பூரணப்பட்டு நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். எப்படி அறிந்திருக்கிறோம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்தார்கள். எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள், தேவ அன்பு பூரணமாய் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே அறைந்து நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சி விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். ஆமென். இது கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கு உண்டான தேவனுடைய அன்பு பூரணமானவர்களுக்கு மாத்திரம் உண்டு. நாம் இப்ப பூரணமாக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லையா? பூரணமாக்கப்படவில்லை என்றால் பூரணமாவோம். அல்லேலூயா. பூரணமாக்கப்படுவோம். பூரணமாக்கப்படும் பொழுதுதான் ஆவியின் கனி என்ன கிடைக்கும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு பிரமாணம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நமக்கு தேவையான காரியங்கள் என்ன? தேவனுடைய கற்பனை. அந்த கற்பனையை கை கொள்ளுகிறவர். என்ன கற்பனை? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவருக்கே உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு உனக்குள் பரிபூரணப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு பரிபூரணப்படும். அல்லேலூயா. அந்த அன்பு பரிபூரணப்படும் பொழுது இத்தனை காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் கொடுக்கும் பொழுது நாம் போய் நின்று செபிக்கும் பொழுதே அக்கினியை இறக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார். நாம் போய் நிற்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை இறங்கி பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் போய் நிற்கும் பொழுதே வியாதி, பல வருடங்களாய் இருக்கிற வியாதி கை வைக்காமலே சுகம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. பல வருடமாய் போராடி கொண்டிருக்கிற பெரும்பாடு உள்ள ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் அடைந்தால் உங்களுடைய வஸ்திரத்தை தொடும் பொழுதே அநேகர் சுகம் பெறுவார்கள். அப்ப பூரணப்பட்ட அன்பு நமக்குள் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும், கை கொண்டு அதை போதிக்கிறவனே பரலோகத்திலே பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா. போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பூரண அன்புடையவர்களாக இருக்கணும். ஆவிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். ஆவிலே எளிமை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொடுக்கிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைந்து மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜனங்களுக்கு போதித்து நடத்தி அவர்கள் சரியான பாதையிலே கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்திலே விளக்கு தண்டின் மேல் கொண்டு வந்து வைப்பார்கள். கைத்தட்டல் என்ன பண்றது? எனக்கு
கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்கள் பார்த்திருக்கிறோமா? 4வது காரியங்கள் 4 காரியத்துல பார்த்துவிட்டு நம் ஜெபத்துக்கு நேராக கடந்து 6வது வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். முதலாவது என்ன பார்த்தோம்? அவருடைய கற்பனைகளை கற்பனையை கை கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஆவிலே எழும்பி கற்பனையை கை கொள்ளுகிறவன் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். எதனால்? ஆவிலே எளிமை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், சமாதானம் பண்ணுகிறவன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன். இப்படிப்பட்டவர்கள்லாம் அவரை கற்பனையை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது, அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவர் கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று, அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று எப்படி நம்ம தெரிந்து கொண்டோம்? தீர்த்தவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்துல இருந்து 16 வசனம் வரைக்கும் வாசிச்சோமா? அதெல்லாம் வாசிச்சோம். அதை அப்படியே மறுபடியும் வாசிப்போமா? வாசி. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் வீண் பேச்சுக்காரர்களும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஓயா பொய்யர துஷ்டமிருகங்கள் பெருவாயிற்று, சோம்பேறிகள் சென்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவன் சொல்லியிருக்கிறான். இந்த சாட்சிகள் உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்திரம் அவர்களுடையது. கட்டுக்கதைகளையும் சத்தியத்தையும் விட்டு விளங்குகிற மனுஷனுடைய கற்பனைக்கு செவிகொடாமல் விசுவாசத்தினால் ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்வோம். அடுத்தது என்னவா? அவர்களை தேவனை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலே அவரை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார். இது கற்பனையை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கொள்ளாதவர்கள். இவங்களும் கற்பனை கை கொள்றவங்க தான், இவங்களும் சபைக்குள்ளர் இருக்கிறவங்க தான், சபையை விட்டு தூரம் போனவங்க கிடையாது. இன்னைக்கு மெசேஜ் சபைக்குள்ளர் உள்ளவர்களுக்கு தான். சபையை விட்டு தூரம் போனவர்கள் புறஜாதி மக்களுக்காக அல்ல, சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு. சபையில இருக்கிறவர்கள் நானும் என்ன பண்றேன், கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இத்தனை குணாதிசயங்கள். கை கொண்டு அதன்படி செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் ஆவியில எளிமை உள்ளவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் துன்பப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள், நீதி நிமித்த துன்பப்படுகிறவர்களாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அறிந்து அந்த வழியிலே நடக்கிறவர்கள், இவர்கள் அறிந்து அந்த வழியிலே நடக்காதவர்கள். அல்லேலூயா. அடுத்த காரியம், தேவ அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? கலாத்தியர் 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி அவர்கள் வாழுகிறவர்களா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியம், 4வது காரியம், இந்த காரியத்தை வாசித்து நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். 6வது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படியாமா? அவர் நடந்தபடியே தானும் நடக்கும். எப்படி நடக்கிறது? சிலுவையை சுமந்து கொண்டு அல்லேலூயா, சிலுவையை சுமந்து கொண்டு. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போறோம். 45வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதையே எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன், நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து என்னத்தை காட்டுறான்? அம்மா நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்லதை எப்படி காட்டுறான்? கற்பனையின் வழியாக, ஆவியில எளிமை உள்ளவனாக. நான் ஆவியில எளிமை உள்ளவன், இருதயத்திலே சுத்தம் உள்ளவன். எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இருதயத்துல சுத்தம் உள்ளவன்
எதை சுதந்திரித்துக் கொள்வானாம்? எதை பார்ப்பானாமா? தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான். அப்ப இந்த நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறீர்களா? காட்டுகிறீர்களா? கேள்விக்குறிதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிங்க. நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். எப்படி? அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை மறுதலிக்கிறவனாய் இருக்கிறான். யூதாஸ் காரியத் மறுதலித்தான், பேதுரு மறுதலித்தார். ஆனால் திரும்ப வந்து சேர்ந்தார் பேதுரு. யூதாசோ வயிறு வெடித்து நாண்டு கொண்டு செத்து போனான். இன்றைக்கு அநேக ஜனங்கள் யூதாசை போலவே இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் பணத்தாசை பிடித்து யூதாஸ் காரியத்தை போலவே காணப்படுகிறார்கள். யூதாஸ் காரியத்தினுடைய ஆவிதான் அநேகருடைய குடும்பத்திலே பணத்தை ஆசையை கொடுத்து அவருடைய சொத்துக்களுக்கு ஆசைப்பட வைத்து சொத்துக்களுக்காக செய்வன பண்ணி வைக்கவும், சொத்துக்களுக்காக மந்திரத்தை ஏவி விடவும், சொத்துக்களுக்காகவும் பல குட்டிச்சாத்தன்களை அனுப்புவதற்கும் இந்த யூதாஸ் காரியத்துடைய ஆவிதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த யூதாஸ் காரியத்துடைய ஆவிதான் அநேகருடைய இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப அந்த இடத்துல பாருங்க, பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இருதயத்துல நிறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? நான் இப்ப இருதயத்தின் நிறைவு ஆவி பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் நல்ல பொக்கிஷத்தை பேச விரும்புகிறேன். நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். நல்ல பொக்கிஷத்தை எடுத்து காட்டி தேவனுடைய அன்புக்கு நேராய் பூரணப்பட்டிருக்கும்படியாக, அவருடைய கற்பனையை கை கொள்ளும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் பேசுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? நல்லவரா? ஆமென். 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சொல்லுகிறபடி நீங்க செய்யாம போகிறது என்ன? நான் சொல்லுகிறபடி விக்கிரக ஆராதனைக்கு முன்னுரிமை, வேசித்தனத்துக்கு முன்னுரிமை, விபச்சாரத்துக்கு முன்னுரிமை, வீம்பு பேச்சு, அகந்தை பேச்சு, நாவடக்கம் இல்லாமல், இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்கிறது என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், இந்த காரியத்தை செய்கிறது என்ன? அடுத்தது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். கேட்கிறார் ஆண்டவர். என்னிடத்துல வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனை யாருக்கு நான் ஒப்பாயிருப்பேன் என்று காண்பிக்க. கர்த்தருக்கு எப்படி நம்மளை காண்பிக்க முடியும்? நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? நான் எந்த இடத்துல இருக்கிறோம்? இன்றைக்கு எந்த இடத்துல சபை இருக்கிறது? எந்த இடத்துல ஜனங்கள் இருக்கிறார்கள்? எந்த இடத்துல அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள்? வீம்பு பேச்சுக்கும், கட்டுக்கதைக்கும், பொருளாசைக்கும், பண ஆசைக்கும், வேசித்தனத்துக்கும், விக்கிரக ஆராதனைக்கும், கேலிக்கும், கிண்டலுக்கும், பாகாலுடைய பலிபீடத்தில் நின்று ஆடுகிறதுக்கும், ஹல்லேலூயா, அதற்கும் நின்று கொண்டிருக்கிற நீங்கள் நான் எப்படி உங்களை காண்பிப்பேன்? என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என் கற்பனைகளை மீறி நடக்கிறது என்ன? என் கற்பனைகளை கை கொள்ளாது இருக்கிறது என்ன? அல்லேலூயா. ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். யாரு? அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறவன். அவருடைய கற்பனையை கை கொண்டவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறார்? வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். பெருமளவும் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைய கூடாமல் ஏற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது கற்பனையை கை கொள்ளுகிறவன். தேவன் அவரோடு இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவன் அந்த வசனத்தை, அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கிறான். அல்லேலூயா. தானும் நடக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்?
கண்மலையின் மேல் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறவனாய் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. போடப்படாதவருடைய நிலைமை என்ன தெரியுங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. என் வார்த்தைகளை கேட்டும் என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது கவிழ்ந்தது, விழுந்தது, முழுவதும் அலைந்தது என்றார். அருமையானவர்களே, நீங்க வீட்டுக்கு போய் இந்த வார்த்தையை நல்லா தியானம் பண்ணுங்க. இந்த வேதத்தை நல்லா தியானம் பண்ணுங்க. கர்த்தரோடு பேசுவோம். இந்த வார்த்தையை நிமித்தமாய் நான் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கு? 2 காரியங்களை நாம் குறித்து பார்த்திருக்கிறோம். கற்பனை அறிந்தவன், கற்பனை அறியாதவன். கர்த்தருக்குள் பூரண அன்பு உள்ளவன், பூரண அன்பு இல்லாதவன். அடுத்தது கர்த்தருடைய வழியில நடக்கிறவன், கர்த்தருடைய வழியில நடக்காதவன். அல்லேலூயா. 8 காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு 8 காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். இவர்கள் போல நாம் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால், அந்த வார்த்தையின்படி செய்வோமானால் கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர்களாயிருக்கும். என்னுடைய வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாயிருக்கும். உங்களுடைய சபை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட சபையாயிருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கண்மலைக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் காற்றுக்கும் மண்ணுக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. நீங்கள் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள். ஆழத்திலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள். ஆழத்திலே அஸ்திபாரம் போடப்பட்டு கண்மலையின் மேல் நிற்கிறவர்கள் நீங்கள். அல்லேலூயா. அது எப்படி ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கும். அந்த கண்மலையே கிறிஸ்து. நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருந்தால் எந்த விதமான சேதாரமும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவோடு வாழ்ந்திருந்தால், அவருடைய அன்பு உங்களுக்குள் பூரணப்பட்டு இருந்தால் நீங்கள் பூரணமாக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் பூரணமாக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் பரிபூர்ணம் அடைந்தவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும், நீங்கள் சம்பூர்ணம் அடைய வேண்டும். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு செவி கொடுப்பவர்களே கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம். என் வார்த்தையின்படி நடக்கிறவர்களே கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோம். அவர் கற்பனைகளை கை கொள்ளணும், அவருடைய கற்பனைகளை கேட்கணும், அவர் கற்பனை என்ன என்று பார்க்கணும். அந்த கற்பனையை அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் என்று நாம் இருந்தோம் என்றால் அவரை நாமளே மறுதலிக்கிறவர்களாக இருப்போம். அந்த கற்பனையின்படி கை கொண்டு ஆவியிலே எளிமை உள்ளவனாக, துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாக, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாகவும், சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும், சந்தோஷம் உள்ளவர்களாகவும், அவருக்காக தீங்கு அனுபவிக்கும் பொழுது அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு இன்றைக்கு நாம் எந்த இடத்துல நாம் நிற்கிறோம்? நாம் எந்த இடத்துல நிற்கிறோம்? நாம் யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறது. காலம் சமீபமாய் இருக்கிறது. காலம் சமீபத்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் யோசித்து பார்த்து சரியான இடத்துக்கு நாம் போக வேண்டிய இடத்துல நாம் நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தையின் கற்பனைகளுக்கு கை கொண்டு அவர்படி நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்வது, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரத்தை போல் நாம் இருப்போம். அல்லேலூயா. அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடப்பான். அவர் எல்லாவற்றையும் நடந்து நமக்கு காண்பித்திருக்கிறார். முன் மாடலாய் அவர் இருந்திருக்கிறார். அந்த முன் மாடலின்படி நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எல்லா சூழலுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராய். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று ஜெபிப்போமா? சோதர் ஆண்டவரே, சோதர், 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 சோதர்,
சோதரி சோதரி எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகத்தை கர்த்தாவே சோதரி. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவர் உண்மையாய் கை கொள்ளுகிறவர்களாய், உங்களுடைய கற்பனையை உண்மையாய் கை கொள்ளுகிறவராய், உண்மையுள்ளவர்களாய் கை கொள்ளும்படியாக உங்களுடைய கற்பனையை உண்மையாய் நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில நிலைத்து இருக்கும்படியாகவும் உங்களுடைய வசனத்தில நிலைத்து இருக்கும்படியாகவும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் கண்மலையின் மேல் கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடத்தக்கதாகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டவர்களாய் இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கண்மலையிலே நாங்கள் அஸ்திவாரம் போட்டவர்களாய் இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே சோதரிக்கிறோம் தகப்பனே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கற்பனையை கை கொண்டது நிமித்தம் எங்கள் ஆவியில எளிமையை தந்தீரப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆவியில எளிமையை தந்தீரப்பா. நீதி மேல் பசிதாகத்தை தந்தீரப்பா. நீதி செய்கிறவர்களாய் மாற்றினீரப்பா. எங்கள் இருதயத்தை சுத்திகரித்தீரப்பா. ஆண்டவரே, நன்மை செய்கிறவர்களாய் மாற்றினீரப்பா. ஆண்டவரே, தேவ அன்பு எங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறது. தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் எங்களை பலப்படுத்துகிறது. ஆவின் கனியை நாங்கள் பறிக்கத்தக்கதாக ஆவின் தனி கனியை போல எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரை, எங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரை, எங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கிறது, கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கிறது. நாங்களோ நல்ல மரமாய் இருந்து ஆண்டவர் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் உங்களுடைய சமூகத்துக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்படி செய்கிறதற்காய் கர்த்தர் எல்லா பாதுகாப்பும் எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை தேவன் தாமே பேசினதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் மகிமையாய் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வருகிற நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளையும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை, வராதவர்களே ஆண்டவரை வருகிற நாட்களில் தடையில்லாமல் அழைத்துக் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜெபகேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவர் வருகிற வரைக்கும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் நம்முடைய ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise God, praise God, praise God, praise God, praise God, praise God. சுட்டாலே இல்ல ஓட்டி சித்தி குப்பானே